பல தனியார் பள்ளிகளில் கூட இது வரைக்கும் எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துறதே கிடையாது. பெரிய பெரிய காலேஜுகளில் மட்டும்தான் நீங்களாம் பஸ்ஸில் போயிருப்பீங்க. 12 பசங்க பஸ்ஸில் நம்ம கூட்டு போவோம். பச்சைமுத்து, விஜய் வித்யாலயா அங்கெல்லாம் கூட அங்கே மட்டும்தான் இந்த மாதிரி நடத்த முடியும். அதை விட சிறப்பாக நாம இங்கே நம்ம பள்ளியில் நடத்திட்டு இருக்கிறோம். நமக்கு இந்த மாதிரி ஒர்க் செய்யணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொன்ன நம்ம தலைமை ஆசிரியருக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கணும் இல்லையா? உயர்கல்வி பற்றி ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 48 மத்திய பல்கலைக்கழகம், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில பெரும்பாலும் நம்ம மாணவர்கள் படிக்கிறதே கிடையாது. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அதை நல்லா பயன்படுத்திக்கிறாங்க. நம்ம மாணவர்கள் ஏன் பயன்படுத்திக்கிறது அப்படின்னு தெரியல. 48 மத்திய பல்கலைக்கழகங்கள் இருக்குது. கியூட் எக்ஸாம் எழுதணும். கியூட் 2027 உனக்கு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் முடிஞ்சிருச்சு. கியூட் எக்ஸாம் கியூட் 2027 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். பிஇ, பிஎஸ்சி, பிடெக், எந்த கோர்ஸ் வேணாலும், பிஏ எந்த கோர்ஸ் வேணாலும் நீங்க மத்திய பல்கலைக்கழகங்களை நீங்க சேர்ந்து படிக்கலாம். நமது பள்ளியில ஒரே ஒரு மாணவனுக்கு 12ஆம் வகுப்பு மாணவனுக்கு சுரேஷ் 12th அந்த மாணவனுக்கு அவங்களே பணம் கட்டி அவங்களே அப்ளை பண்ணியிருக்காங்க கியூட் எக்ஸாமுக்கு. அந்த பையனுக்கு ஒரு கைப்பற்றுங்க. சுரேஷ் அந்த மாணவனுக்கு அவனுடைய மதிப்பெண்ணை பார்த்து பிளஸ் காலாண்டு மதிப்பெண் இருக்கு சார் கேட்டல. காலாண்டு மதிப்பெண், அரையாண்டு மதிப்பெண் எல்லாமே பார்த்துட்டு அவங்களே ஆள் வர வச்சு அவங்களே இங்கே உட்காந்து அப்ளை பண்ணாங்க. இப்போ அவன் கியூட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிருக்கான். நம்ம பள்ளியில கியூட் எக்ஸாமுக்கு அவங்களே ஃப்ரீயா அப்ளை பண்ணது சுரேஷ் என்ற மாணவனுக்கு மட்டும்தான். 5 சப்ஜெக்ட் நீ எழுதலாம். நீ எந்த கோர்ஸ் சேரணுமோ அந்த கோர்ஸுக்கு தகுந்த மாதிரி அது மாறும். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் ஒரு கேள்விக்கு 5 மார்க்கு, தப்பா இருந்தா -, மார்க்கு. தமிழ்லயே எழுதலாம். அதான் பெஸ்ட். ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில ஏதோ ஒரு கோர்ஸ் கிடைக்க போகுது. நம்ம மாணவர்கள் எழுதவே கிடையாது. கியூட் 2000 எய்ம் பண்ணிக்கோ. அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு பாரு. எல்லா மாணவர்களும் எழுதலாம். எல்லா கோர்ஸுமே இருக்குது. தமிழ்நாட்டுல 2 பல்கலைக்கழகங்கள் இருக்குது. நீ எந்த யூனிவர்சிட்டி வேணா சொல்லலாம். இந்தியா ஃபுல்லா தமிழ்நாட்டுல 2 பல்கலைக்கழகங்கள் இருக்குது. மத்திய பல்கலைக்கழகம் திருவாரூர், இன்னொரு பல்கலைக்கழகம் காந்திகிராம் யூனிவர்சிட்டி. நம்ம எச்சமே காந்திகிராம் யூனிவர்சிட்டியில படிச்சவங்க. அதனால அந்த 2 யூனிவர்சிட்டிக்கு நீங்க சேரணும்னாலும் இந்த கியூட் எக்ஸாம் எழுதணும். வாய்ப்பு இருக்குதான்னு பாரு.